வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்ஃப்ளாப்பில் ஃபஸ்ட்டு டைப் தான் பார்க்க போகிறோம். எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப். அதாவது எஸ்னா செட்டு, ஆர்னா ரீசெட். முதல்ல ஃப்ளிப்ஃப்ளாப்னா என்னது? ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்பை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? சரி, அந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு செட் இருக்குது, ஒரு ரீசெட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப். இட் ஸ்டோர்ஸ் எ சிங்கிள் பிட் ஆஃப் டேட்டா. ஒரே ஒரு பிட்டு உள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பை பயன்படுத்துகிறோம். இதில் நம்மளுக்கு ரெண்டு இன்புட் இருக்குது. எத்தனை இன்புட் இருக்குது? ரெண்டு இன்புட். ஒரு இன்புட் செட் எஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொரு இன்புட் ஆர் ரீசெட். சரி, அப்போது ரெண்டு இன்புட் இருக்குது. இதில் வந்து ரெண்டு அவுட்புட்டும் இருக்குது. ஒன்று கியூ, இன்னொன்று கியூ பார், அதாவது நம்ம கியூ டேஷ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ரெண்டு அவுட்புட் இருக்குது, கியூ அண்டு கியூ டேஷ். இதுதான் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்னுடைய லாஜிக் சிம்பிள். நம்ம எஸ்ன்னு ஒரு இன்புட்டு, ஆர்ன்னு ஒரு இன்புட்டு கொடுக்குறோம், செட்டு ரீசெட்டு. கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன கொடுக்கணும்னா கிளாக் பல்ஸ். சிபின்னு கிளாக் பல்ஸ். ஸோ இந்த கிளாக் பல்ஸு கொடுப்போம். ஓகே, நம்மளுக்கு கிளாக் பல்ஸ் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று அப்பர், இன்னொன்று லோயர். ஸோ அப்பர் கொடுத்தா என்ன அவுட்புட் வருது, லோயர் கொடுத்தா என்ன அவுட்புட் வருது. ஸோ அதுக்கு இப்போ ஏற்ற மாதிரி இந்த எஸ்ஆர் இன்புட்டு போகும். ஸோ எஸ் ஒரு இன்புட், ஆர் ஒரு இன்புட், கூட எக்ஸ்ட்ராவாக அந்த கிளாக் பல்ஸ் இன்புட்டும் கொடுக்குறோம். அவுட்புட் நம்மளுக்கு என்ன வருது? கியூ பார்னு வருது. ஓகேங்களா? இதான் வந்து சிம்பிள். இதனுடைய சிம்பிள் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்னுடைய சிம்பிள், லாஜிக் சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். எஸ்ன்னு ஒரு இன்புட்டு, ஆர்னு ஒரு இன்புட்டு, கரண்ட் ஸ்டேட் நம்ம QN எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 zeros 4 ones, அப்புறம் 2 zeros 2 1, 2 zeros 2 ones, 0 1 0 1 0 1 0 1. ஸோ எஸ் இன்புட், ஆர் இன்புட், QN கரண்ட் ஸ்டேட் இன்புட். இப்போ நம்மளுக்கு இந்த QN+1 நெக்ஸ்ட் ஸ்டேட் எப்படி அவுட்புட் வரும்னா, நல்லா கவனிங்க, உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த எஸ்ஸு ஆரை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 0 0ன்னு வருதுங்களா, 0 0. இது மாதிரி 0 0 வந்துடுச்சுன்னா இந்த QNல என்ன இருக்கோ அப்படியே இங்கே வந்துடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி 0 0 0 வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு QNல என்ன அவுட்புட் இருக்கோ அப்படியே தான் அடுத்த ஸ்டேட்லேயும் வரும். ஓகேங்களா? இப்போ அப்படியே கீழே வாங்க. 1 1 1 1. ஸோ சேம் இன்புட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கரண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அது வராது அவுட்புட்டில். ஓகேங்களா? இன்டிட்டர்மினன்ட் சொல்லுவாங்க இதை. ஸோ அது அவுட்புட்டாகவே எடுத்துக்க முடியாது அது. ஸோ எதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வராது. புரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்கிற 0 வராதிங்க. ஓகேங்களா? இன்டிட்டர்மினன்ட். ஸோ சேம் 0 0 இருந்துச்சுன்னா QN கரண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அதே தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் வரும். ஆனால் 1 1 சேமாக இருக்கும்போது கரண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அது அடுத்த ஸ்டேட்டில் வராது. என்ன எதுவுமே வராது. ஓகேங்களா? ரிசல்ட்டை காட்டாது. நெக்ஸ்ட், இப்போ பாருங்கள், 0 1 0 1 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, 0 1 0 1 இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே 0வாக மாறிடும். அதாவது ரீசெட்டுன்னு சொல்லுவோம் அது. ஓகேங்களா? இங்கே கரண்ட் ஸ்டேட்டில் என்னவா இருக்கட்டும் அது எல்லாமே என்னவா மாறிடும்னா 0வாக மாறிடும். நெக்ஸ்ட், இப்போ இப்படி இருக்குது 1 0 1 0ன்னு. ஸோ 1 0 1 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு செட் ஆகிடும், 1ன்னு வந்துடும் அவுட்புட். ஸோ இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே 1ஆக மாறிடும். ஸோ அதுக்கு போய் தான் செட். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்பை வந்து இன்புட் வந்து உள்ளே போயிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்குறது, ஸ்டேட் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு சேம் அந்த ஸ்டேட்னுடைய அடுத்த ஸ்டேட்டே வந்துருச்சுன்னா அது நோ சேஞ்சுன்னு சொல்லுவோம். 0ன்னு வந்துருச்சுன்னா ரீசெட்டுன்னு சொல்லுவோம். 1ன்னு வந்துருச்சுன்னா செட்டுன்னு சொல்லுவோம். எதுவுமே வரலாம் அந்த இன்டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். ட்ரூத் டேபிள் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம வந்து என்ன எழுதுகிறோன்னா, எஸ்ஆர் ரெண்டு இன்புட்டு, இன்னொரு இன்புட்டு QN. இங்கே பாருங்கள், இந்த ட்ரூத் டேபிளில் பாருங்கள் 3 இன்புட் இருக்கா, எஸ்ஸு ஆறு QN. அதை தான் இங்கே எடுத்து எழுதிருக்கு, எஸ்ஸு ஆறு QN. ஸோ லெஃப்ட் சைடில் ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால 0 0 0 1 1 1 1 0. கே மேப்புக்கு இப்படி தானே எழுதணும். ஸோ 0 0னா பார் வரும், எஸ் பார் ஆர் பார். இங்கே 0 இருக்கா, எஸ் பார். 1 இருக்கிறதுனால ஆர். 1 1னா எஸ் ஆர். 1 இருக்க இடத்துல எஸ் வரும், 0 இடத்துல பார் வரும், ஆர் பார். ஓகேங்களா? இதை எடுத்து அப்படியே பிரித்து எழுதியாச்சு. இப்போ இங்கே மேலே இருக்கிற இன்புட் QN,
0 1 0 இருந்தால் பார் பண்ணணும் QN பார், 1 இருந்தால் பார் போட தேவையில்ல QN. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கணும்னா 0 0 0 0 0 0 என்ன அவுட்புட் இருக்குது 0. அந்த 0 எடுத்து இங்கே எழுதணும். எழுதியாச்சுங்களா? இப்போ அடுத்தது 0 0 1 0 0 1 என்ன அவுட்புட் இருக்குது 1. அந்த 1 எடுத்து இந்த இடத்துல எழுதணும். எழுதியாச்சுங்களா? இப்போ அடுத்தது 0 1 0 பாருங்கள் 0 1 0 என்ன இருக்குது 0 இருக்குது. இந்த 0 எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் 0 1 1 அதாவது 0 1 1 0 1 1க்கு என்ன இருக்குது அவுட்புட்டு 0. ஸோ அந்த 0 எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது 1 1 0 1 1 0 1 1 0 இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கு என்ன அவுட்புட் இருக்குது எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 1 1 அதாவது 1 1 வரும். அப்போது 1 1 எங்கே வருது இந்த இடத்துல வருது பாருங்க. 1 1க்கு என்ன அவுட்புட் இருக்குது இன்டெர்மினன்ட் எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ்ன்னு எழுதியாச்சுங்களா? அடுத்தது 1 0 0 100 100ல் பார்க்கலாமா 100ல் 1 0 0 என்ன இருக்குது 1 அவுட்புட். ஸோ இந்த இடத்துல 1ன்னு எழுதணும். 1 0 1 101 1 0 1 அவுட்புட்டு 1 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1ன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரூத் டேபிள் பார்த்து இங்கே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 8 1s இருக்கான்னு பார்க்கணும். இங்கே எங்கேயாவது 8 1s இருக்கா? இல்லை. 4 1s இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. இந்த எக்ஸு நம்ம 1ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இது 4 1 இருக்குங்களா? அப்போ இது ஒரு பேர் ஆக்கிடலாம். இந்த 1 தனியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணனா இந்த 1ஐயும் இங்கே கீழே இருக்கிற 1ஐயும் பேர் ஆக்கிடலாம். அதுதான் 2 பேர்ஸ் தான். ஓகேங்களா? 4 எலமெண்ட்ஸ் ஒரு குரூப் ஆக்கியாச்சு. இந்த 2 எலமெண்ட்டும் ஒரு குரூப் ஆக்கியாச்சு. ஸோ இப்போ எப்படி எழுதுன்னு பாருங்கள். இப்போ இதுதான் குரூப்பு. இந்த 4 குரூப்புக்கு எழுத போகிறோம். இந்த 4 குரூப்புக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள். லெஃப்ட் சைடில் இந்த ஆரும் இந்த ஆர் டேஷும் கேன்சல். இப்போ பேலன்ஸாக இருக்கும் எஸ் தானே சேமாக இருக்குது. அப்போ எஸ் எடுத்து எழுதிக்கணும். புரியுதுங்களா? இப்போ அப்படியே இதுக்கு மேலே பார்க்கணும். இதுக்கு மேலே இருக்க QN பார் QN இருக்குது. இது ரெண்டுமே கேன்சல். ஸோ ஒரு எலமெண்ட் இருந்து அதோட பார் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தான் ஆன்சர்? எஸ் தான் ஆன்சர் இந்த 4 குரூப்புக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் குரூப்புக்கு எஸ்ன்னு எழுதியாச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்க்க போகிறோம். இந்த 2 1க்கு பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 1க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது இங்கே எஸ் பார் ஆர் பார். இந்த 1க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது எஸ் ஆர் பார். இதுக்கு இந்த 2 1க்கு டாப் என்ன இருக்குது QN இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே வருவோம். இங்கே எஸ்ஸும் எஸ் பார் இருக்கா? இந்த எஸ் பாரும் எஸ்ஸை கேன்சல் பண்ணிவிடுவோம். ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது என்னது ஆர் பார் தான். ஸோ ஆர் பார் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த 2 1க்கு டாப் என்ன இருக்குது Q1 மட்டும்தான் இருக்குது. அந்த QN எடுத்து அப்படி எழுதியாச்சு. முடிஞ்சு போச்சு. இப்படி தான் வந்து நம்ம கே மேப்க்கான அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் எக்ஸாமில் கேட்பாங்க. எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பை NAND கேட் யூஸ் பண்ணி லாஜிக் டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் டயக்ராம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்ன்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். ஆர்னு ஒரு இன்புட், கிளாக் பல்ஸ் இன்புட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு AND கேட் போட்டு நாட் போட்டால் அதான் NAND கேட். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 NAND கேட் எடுத்துக்கிறோம். மொதல் NAND கேட்டில் எஸ் இன்புட்டும், ரெண்டாவது NAND கேட்டில் ஆர் இன்புட்டும், இந்த ரெண்டுத்துக்குமே கிளாக் பல்ஸ் இன்புட்டை கொடுக்குறோம். இதுக்கு வர அவுட்புட் எடுத்துகிட்டு போய் திரும்ப இன்னொரு NAND கேட்டில் நம்ம என்ன கொடுக்குறோம்? அவுட்புட். இங்கே வர அவுட்புட்டு இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி இதுக்கு வர அவுட்புட்டை இதுக்கு இன்புட்டாக கொடுத்து இந்த QN இருக்குங்களா? QN கரண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அதோடைய ஆப்போசிட் தான் அந்த QN பார். இந்த கரண்ட் ஸ்டேட் வேல்யூவை எடுத்து இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த கரண்ட் ஸ்டேட்னுடைய பார் இருக்குங்க இல்லையா? அதோடைய அவுட்புட் எடுத்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் உருவாகும். ஓகேங்களா? அந்த ஃப்ளிப்ஃப்ளாப் இந்த லாஜிக் டயக்ராம் மூலயமா உருவாகும். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இதை அப்படியே வரைஞ்சி வச்சுணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸிங் நார் கேட். ஸோ நார் கேட் பயன்படுத்தி எப்படி லாஜிக் டயக்ராம் கொடுக்குறது? இங்கே பாருங்கள். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு வெறும் AND கேட்டு ஒன்று வேணும். அந்த AND கேட்டுக்கு எஸ்ன்னு ஒரு இன்புட் தரும். இன்னொரு AND கேட்டுக்கு ஆர்னு ஒரு இன்புட் தரும். ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரு கிளாக் பல்ஸ் சிக்னலை கொடுக்குறோம்.
இந்த ஃபஸ்ட்டு AND கேட்லேருந்து வர அவுட்புட்டை எடுத்து ரெண்டாவதாக இங்கே இருக்கிற நார் கேட், நார்னானது ஒரு ஆறு கூட நாட்டு போட்டோம்னா அதான் நார். ஸோ இந்த நார் கேட்டுக்கு இங்கேருந்து வர அவுட்புட் எடுத்து இன்புட்டாக தரும். அதே மாதிரி இந்த ANDலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து மேலே இருக்கிற நார் கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இதுதான் Q அவுட்புட்டை QN, இது QN எழுதலாம், Q கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது QN பார். ஓகேங்களா? சரி, இதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து, அதாவது இதான் கரண்ட் ஸ்டேட், இந்த ஸ்டேட்னுடைய அவுட்புட் எடுத்து இந்த நார் கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த QN பார் இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து வர அவுட்புட் எடுத்து இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளுக்கு SR ஃப்ளிப்ஃப்ளாப் உருவாகிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இதை கேட்டால் வரீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த கொஷின் ஆன்சர்ஸ் கூட மொத்தமாக இதான் எழுதிடலாம். ஸோ இதுதான் SR ஃப்ளிப்ஃப்ளாப்கான எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் SR ஃப்ளிப்ஃப்ளாப்னா என்ன? SR ஃப்ளிப்ஃப்ளாப்னுடைய லாஜிக் சிம்பிள், ட்ரூத் டேபிள், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், SR flip-flop using NAND gates, SR flip-flop using NOR gate. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.